பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனா செந்திலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஆஃபீஸ்லேருந்து. இந்த மாதிரி என்னைய பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா காலையில் கோவத்தில் சாப்பிடாம வந்துட்டேன், கடையில் தான் இருக்கேன், நம்ம போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ நேரம் பட்னியாகவே இருப்பீங்க, எங்கேயாவது கடையில் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. கடையில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது காசு வேணுமா மீனா? அப்பா தான் நான் சம்பளமே தர்றது இல்லையே அப்படிங்கிறாங்க. அதுக்காக நீங்கள் சாப்பிடாமே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, என் கையில் காசு கிடையாது, காசு இருந்தால் தானே சாப்பிட முடியும், கடையில் சும்மா தர மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. காசு தாரேன்னு சொல்லிட்டு கூட சாப்பிடுங்க, நான் கூட வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் மீனா அப்படிங்கிறாங்க. உங்கள் கூகுள் பே நம்பருக்கு நான் ஒரு 1000 ரூபா அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மீனா ஒன்று யார் அனுப்ப சொன்னா அப்படிங்கிறாங்க. நான் அனுப்புகிறதையும் வாங்க மாட்டீங்க, நீங்களும் சாப்பிட மாட்டீங்க, என்ன தாங்க நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, உனக்கு நான் வந்து செலவு பண்ணணும், இப்போ நீ எனக்கு செலவு பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், யாருக்கு யார் செலவு பண்ணா என்ன, புருஷன் பொண்டாட்டியில் யாருனாலும் செலவு பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபா அனுப்பியிருக்கேன், நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா அப்படிங்கிறாங்க. போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. வெளியே கிளம்புறாங்க. அப்போ பாண்டியன் வந்துடுறாங்க. எங்கடா போகிற சும்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. பருப்பு டெலிவரி பண்ணிட்டு வா, ஒரு ஆள் வந்து 10 கிலோ பருப்பு கேட்டிருக்காங்க நம்ம வீட்டிலேருந்து 2வது வீடு தள்ளி அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரி எதில் இது பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. சாக்கில் கட்ட சொல்லிடுறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கில் கட்ட சொல்கிறாங்க. சாக்கில் கட்டினோன்னே அந்த பருப்பை கொண்டு போகிறாரு. கொஞ்ச தூரத்தில் பைக்லேருந்து பொத்துன்னு அது கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே அந்த சாக்கு ரொம்பவே கிழிஞ்சிருது. கிழிஞ்சோடனே பருப்பு எல்லாமே ரோட்டில் கொட்டிடுது. ரோட்டில் கொட்டினோடனே அந்த பருப்பெல்லாம் அள்ளி வச்சுட்டு நேராக கடைக்கு வர்றாரு. என்னடா டெலிவரி பண்ண சொன்னால் எங்கே வந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, கொண்டு போகும்போது பருப்பு கீழே சிந்திருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. சிந்திருச்சா அப்படிங்கிறாங்க. பைக்கில் போகும்போது வேகத்தில் கவனிக்கல, அது பொத்துன்னு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, தரையில் பூரா ஆயிடுச்சுப்பா, கொண்டு பார்ட்டிக்காரன்ட்ட கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. தெரியுதுலடா, இப்போ எவ்வளோ கனமாக போயிருக்கணும், ஏன் எக்ஸல் எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியதானே, துறைக்கு வந்து எக்ஸலில் போனால் அவருக்கு வந்து மான குறைச்சல் ஆயிருமா, என் எக்ஸல்லாம் முன்னாடி வச்சுக்கலாம்ல, நீ பைக்கில் பெரிய பைக்கில் போய் தானே கீழே விழுந்துட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படி இல்லைப்பா, எப்போவுமே இதே எடுத்து பழக்கம், அதனால் எக்ஸல் ஓட்டினா நான் பிரேக்கு வித்தியாசப்படும் அப்படிங்கிறனால தான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தையாவது சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காடா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்ப்பா ஏமாற்ற போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, ஒழுங்கு மரியாதையாக வந்து கொண்டு போறியா கொண்டு போகலையா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் கொண்டு போகிறதான்ப்பா, கொண்டு தரமா போனேன், கீழே விழுந்துருச்சு, நான் என்னப்பா செய்வேன் அப்படிங்கிறாங்க. ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ உன்னால் எனக்கு தான்டா நாட்டம், இப்போ இது ரைஸ் மில்லில் கொடுத்து அந்த கல்லெலாம் க்ளீன் பண்ணோன்னா 20 ரூபா கேட்பான், 20 ரூபா நீ கொடுத்துருவியா அப்படிங்கிறாங்க. அப்படி கவுந்துட்டு இருக்காரு. பத்தல, 20 ரூபா கூட கொண்டு இல்லை, அந்த லட்சணத்தில் தான் நீ இருக்குது, அப்போ பருப்பு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் அப்படி பேசுறிய, 4 கஸ்டமர் வராங்க, கஸ்டமர் முன்னாடி உங்கள் பையனை எப்படியா பேசுவீங்க அப்படிங்க, வாயை மூடுறா அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லோரும் வாயும் அடைச்சிருங்க மச்சான், அவனுக்கு சம்பளம்னு எதுவும் கொடுத்தா தானே அவன் வந்து கையில் 20 ரூபா இருக்கும், காலையிலேருந்து அவன் சாப்பிடலை, சாப்பிட்டு வர சொல்லி அவன் முன்னாடி 1000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிருக்கா, அதை சாப்பிட போகும்போது நீர் மறித்து பருப்பு கொண்டு போவோம், அதை கொண்டு போகணுன்னு இருக்கு. அப்பவும் கூட அவன் எதுவுமே சொல்லாமல் என்ன செஞ்சான், கொண்டு போனான். ஏன்னா அவன் உங்கள் பையன், அப்பா சொல்ல மதிக்கணுன்ட்டு போனான். நீங்கள் அப்பவும் அவனை விட்டது மாதிரி இல்லை, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ கொண்டு போயிருக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. நான் போனாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவீங்களா மச்சான், நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வேலை பார்க்குறது எங்களுக்கு வந்து பெரிய இதாக இருக்குது, எதிரி நாட்டு இராணுவத்தில் சண்டை போட்ட கதை தான் அவங்க கதை அப்படிங்கிறாங்க. நீ போய் சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. என்ன 50 ரூபா வச்சுக்க அப்படிங்கிறாங்க. மச்சான் 50 ரூபாலாம் வேண்டாம் அவனுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் நீ கொடுக்க போறியா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு மச்சான் கொடுக்கணும், அதான் மீனா 1000 ரூபா அனுப்பியிருக்காள் அப்படிங்கிறாங்க. துறைக்கு மீனா 1000 ரூபா அனுப்பி கடையில் சாப்பிட்றாரு, அந்த பிள்ளை உழைக்குது, அந்த பிள்ளை உழைப்பில் சாப்பிட்டு நீ வெக்கனையாக இருக்குன்னு நினைக்கிற, எப்பவும் சுய உழைப்பில் உழைச்சி சாப்பிடணும், தான் பொண்டாட்டிக்கு தான் சோறு போடணும், அக்கறை வேணும் அப்படிங்கிறாங்க. மச்சான் எல்லாருக்கும் தான் பொண்டாட்டி உழைப்பில் தன் பொண்டாட்டிக்கு தன் உழைப்பில் சோறு போடணுங்கிறது தான் ஆசைப்படுவாங்க. செந்தில் அப்படி ஆசைப்படுற பையன்தான். அவனுக்கு எங்கே மச்சான் சம்பளம் கிடைக்கிது, யார் கொடுக்க அவனுக்கு சம்பளம், கடையில் எதனாலும் நிற்கிறான், நீங்கள் சம்பளம் அப்படின்னு ஒரு பேரில் கூட எழுதி கொடுத்து கிடையாது மச்சான், பேசுகிறேன்னு எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. கடை விட்டு வெளியே போடா அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் வெளியே போகிறேன், வெளியே போய்ட்டு ரெஸ்ட் எடுத்து ஒரு 1 ஹவர் கழிச்சு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ஒரே கடை விட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் போயிடுறேன், உங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு கடையில் சேர்ந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. வேறு ஏதாவது கடையில் சேர்ந்தே பிச்சிரும் அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்களும் சேர்த்துக்க மாட்டீங்க, வேறு கடையில் சேர்ந்தாலும் சேர விட மாட்டீங்க, இதே மாதிரி தான் செந்திலோட நிலைமையும், செந்திலுக்கு காசும் கொடுக்க மாட்டீங்க, உங்கள் கையில் 5 ரூபா காசு இருக்கான்னு கேட்பீங்க, இப்படி கேட்டுட்டு இருந்தேன். என்ன மச்சான் அர்த்தம், நீங்கள் கேட்க நியாயமாக இருக்கா, கதிர் எதுக்கு வரமாட்டேங்கான்னு சொல்லுது, இப்போ தான் புரியுது அப்படிங்கிறாங்க. என்னடா புரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம், செலவுக்கும் கொடுக்க மாட்டீங்க, உங்கள் கையில் காசு இருக்கான்னு சொல்லிட்டு 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துவீங்க, ஏன் செந்தில் அமைதியாக இருந்துட்டான், இதே இது வந்து கதிராக இருந்தால் அப்படி அமைதியாக நிற்பானா, நினச்சி பாருங்கள் அவன் இடத்துல அப்படிங்கிறாங்க.
அம்மா துறை வந்து கதிர் பேச்சு தானே கெட்டழைத்தார், முன்னாடி எதிர்த்தே பேச மாட்டார், இப்போ என்னையும் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி கேட்டார், இன்னும் எத்தனை வாட்டி கேட்க போகிறாரோ. போகிற பார்த்தா சட்டையை பிடிச்சாலும் பிடிச்சிருவாரு அப்படிங்கிறாங்க. நான் ஏன்பா சட்டையை பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. பிடி அப்படின்ட்டு இருக்காங்க. மச்சான் உங்கள் பேச்செலாம் இருக்கட்டும், செந்தில் சாப்பாடு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அவனை சாப்பாடு அனுப்புகிறேன், நீ வெளியே கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். எங்கடா போகிறேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் போகவே விட மாட்டேங்கிங்க, இருக்கவும் விட மாட்டேங்க, என்ன தான் செய்யணும், கொடுங்க குடோனில் போய் வேலையை பாடுறா அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் நம்மளுக்கு நீ சாப்பிட போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் 4 இட்லி சாப்பிட்றதுக்கு அக்க போகிற பற்றி உங்கள் அப்பாட்ட சமாளிக்கிறது போதும் ஆயிடுதுடா, எப்படிடா காலத்தை கழித்து நம்ம கொண்டு போக போகிறோம், ஒன்றும் புரியலடா அப்படிங்கிறாங்க. அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது, தப்பு என்னமோ நம்ம செஞ்ச மாதிரியே அவர் இது பண்ணுறாரு. பைக்கில் கொண்டு போகிறேன், பருப்பு கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்தோடனே இப்போ வந்துட்டு அது மண்ணாயிருச்சுங்கிறாரு. அதான் நீக்கு அதுக்கு 20 ரூபா நீ கொடுங்கிறாரு. என்னத்தை சொல்லணும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியனுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே இந்த மாதிரி பருப்பு கொண்டு வரேன்னு சொன்னீங்க பாண்டியன், இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேனான்னு சொல்லிட்டு, டேய் இவனை எங்கடா இருக்க பழனி அப்படிங்கிறாங்க. குடோனுக்கு போயிட்டுருங்க அப்படிங்கிறாங்க. குடோனுக்குலாம் போகண்டாம், சீக்கிரம் கடைக்கு வா, கடையில் கொண்டு அவங்களுக்கு பருப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மச்சான் அதை நீங்கள் முதலே செஞ்சுருக்கலாம்ல அப்படிங்க. மறந்துட்டேன் வாடா நீ அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பருப்பு எடுத்து கொண்டு கொடுத்தாங்க. இவ்வளோ லேட்டாக வருவீங்க, பணம் வந்து இப்போ கிடையாது, சாயந்தரம் வந்து அண்ணன் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்க என்னாச்சு, நீங்கள் பணம் தரலன்னா எங்கள் மச்சான் நீ கடைக்குள்ள விட மாட்டார், அதனால் நீங்கள் எத்தனை நேரம் ஆனாலும் பரவாயில்லை, உங்கள் வீட்டு வாசலில் பணத்தை வாங்கிட்டு தான் போவேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் மச்சானா பயங்கர சுதானமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்றாங்க. சரிப்பா போலாரா போ அப்படிங்கிறாங்க. சரிண்ணே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் வந்து இட்லி சாப்பிட உட்காந்துருக்காரு. அப்போ கடைக்காரர் எத்தனை இட்லி வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே செந்திலுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அப்படி ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்பா பேசுனது, மீனா பணம் போட்டு விட்டது, காலையில் வீட்டில் நடந்தது இப்படின்னு சொல்லிட்டு பழம் மாதிரி நினச்சிட்ருக்காரு. அப்போ தம்பி எத்தனை இட்லி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. வைங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இங்கே 10 காண இட்லி வச்சுருக்காங்க. டபாரம் முடிச்சு பார்க்குறாரு, 10 இட்லி காணா, இவ்வளோ இட்லி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே எத்தனை வைக்கணும், வைங்கன்னு வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் 10 இட்லி சாப்பிட முடியுமாண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள், நாங்கள் இலையில் வச்சு கூட எடுக்க முடியுமா, கஸ்டமர் மற்றவங்களாம் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. சரி என்னாச்சு அப்போ ஒன்று செய்யுங்க, 5 இட்லி சாப்பிட்றேன், 5 இட்லியை பார்சலாக கட்டிடுங்க, நான் இட்லியை மதியம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி மதியம் எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்களா, சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை 5 இட்லியை பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. 5 இட்லி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு நேராக கடைக்கு போகிறாரு. என்னடா மாப்பிள்ளை கோவத்தில் எங்கேயாவது போகணும் பார்த்தா மறுபடியும் கடைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு வேறு எங்கே போக முடியும், கோவம் இருந்த பிறகு இங்கே தானே வர முடியும், எனக்கு வேறு எங்கே பூக்கடை இருக்குது, எனக்கு என்ன வேலையாக இருக்குது, இல்லை வேறு எதாவது வேலையும் இருந்தால் நம்ம செய்யலாம், வேலை தான் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாங்க. கதிர் சொன்ன மாதிரி பேசாமல் அவங்க கூட போகலாம்லடா அப்படிங்கிறாங்க. அவனே ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா, சைக்கிளில் வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நானும் வந்து உணவு டெலிவரி பண்ண போகிறேன்னு சொன்னால் அந்த பைக் விட்டுட்டு போகும்பாரு, அவனை மாதிரி சைக்கிள் முயற்சி இது பண்ண முடியாதும்மா, இந்த வெயிலுக்கெலாம் உடனே பஞ்சர் ஆயிரும், அங்கங்கே நின்றுட்டு ஃபோன் அடித்து நம்ம ஒட்டுறதுக்கு கையில் காசும் இருக்காது, ரொம்ப கஷ்டம், ஆரம்ப காலம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னடா கையில் பார்சல் அப்படிங்கிறாங்க. மதியத்துக்கு பார்சல் பண்ணலாம் அப்படிங்க. என் வீட்டுக்காரர்லடா அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா சாப்பிட போன இடத்துல 10 இட்லி வச்சுட்டாங்க, நான் கவனிக்காமல் வேறு சிந்தனையில் இருந்தேன், அவங்க இலையில் வச்ச இட்லியை எடுக்க முடியாதுன்னாங்க, அதனால் வந்து பார்சல் பண்ண சொல்லிட்டேன், மதியம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வரலன்னா அது எதுவும் சொல்லுவார்டா அப்படிங்கிறாங்க. அது எதுவும் சொல்லிட்டு போகிறாரு மாமா, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட விட்டாங்க நீங்களும் அப்பாவும், 2வது வாரம்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டு இங்கே இருந்துடுறேன், கேட்கும்போது நான் சாப்பிட்டுன்னு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது எப்படிடா சமாளிப்பேன் அப்படிங்கிறாங்க. நம்ம இப்படி சமாளித்து தானே ஆகணும், காசு செலவு பண்ணி கொடுத்தாச்சு, அது என் காசும் இல்லை, என் வீட்டம்மா உழைச்ச காசு, அந்த உழைச்ச காசையும் வீண் பண்ண முடியாதுல்ல, அது என் வீட்டம்மா உழைச்சதில் கொஞ்சம் ஆனந்தமாக தரமாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னமோ போடா, இந்த வீட்டுக்காக நீங்கள் வந்து ரொம்பவே தான் வந்து விட்டு கொடுத்து நீனும் மீனாகவும் போகிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மச்சான் வந்து எல்லை மீறி போகிறாரு, அவருக்கு வந்து ஒரு கடிவாளம் போடலான்னு சொன்னாலும் நடக்க மாட்டாங்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்னடா அங்கே பேச்சு, ஒழுங்காக வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மச்சான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கோம், அது ஒரு உங்களுக்கு குத்தமாக, இப்போ என்ன செய்யணும் மச்சான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், குடோனில் சரக்குலாம் வந்திருக்கான், 2 எறும்பு இறக்கி வைங்க அப்படிங்கிறாங்க. 2 எறும்பு இறக்கி வைக்காங்க. உடனே குமரேசன் கேட்குறாரு பாண்டியன்ட்ட, பாண்டியா, ஒவ்வொரு நேரமும் அந்த செந்திலையும் இவங்களையும் வஞ்சிக்கிட்டே இருக்கிய, கொஞ்சமாவது இடவெள கொடுப்பா, அந்த பையங்க பாவம், அந்த செந்தில் பையன் ரொம்ப நொந்து போய் பேசுகிறான் அப்படிங்க. என்னம்மாம்மா உங்கள்கிட்ட சொல்லி வந்து ரெக்கமெண்டுக்கு வர சொன்னானாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ரெக்கமெண்டுக்கெலாம் வர சொல்லப்பா, ஆனால் வந்து அந்த பிள்ளைகள் பாவம் அப்படிங்கிறதான் என்னால் சொல்ல முடியும், ரொம்ப மனசு கஷ்டப்படுதாங்க, நீ வீட்லேயும் வச்சு வைத, கடையில் 4 பேருக்கு முன்னாடி வைத அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுதாங்க. அதுபோக அந்த பையங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்ச பையங்க, 4 பேருக்கு முன்னாடி வந்து அவமானப்படுவாங்க,
மானப்படுவாங்க, அதனால் அப்படி பேசாதப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா உங்களுக்கு தெரியாது, உடம்பு பூரா கொழுப்பாகி போச்சு. அந்த கதிர் பேர் தான் இனி ஏற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவங்களும் ஏற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேப்பர் இங்கிலீஷ் பேப்பரை வீட்டில் வாங்கி போட சொல்லிட்டாங்க, இருக்கிற தமிழ் பேப்பரே படிக்க நாதி இல்லை. இதை சொல்கிறது ஒரு குத்தமாக போச்சு மாமா. இதுக்கு வந்து கேள்வி கேட்கான், அந்த 300 நீங்கள் வந்து மீனாவை இப்படி பேசியே வைக்கணும்னு சொல்லி சொல்லுதான். அவன் பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. எப்பா இப்படி ஒன்றும் இல்லாமல் சண்டை போட்டு கிடந்தா நாளைக்கு பிள்ளைகளுக்குள்ளே வரது வந்து தண்ணி கொடுத்துன்னு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிடாமா அப்படிங்கிறாங்க. அப்படி போனோம்னா மாமா கையில் காசு வேணும்ல, துறை கையில் 5 ரூபா காசு கிடையாது. இவனாக இருக்கட்டும் கதிராக இருக்கட்டும் திமிரு பேச்சு பேசுவாங்க, ஆனால் 5 ரூபா காசு கிடையாது. இப்போ மீனா உழைக்கா அந்த திமிரில் இவன் பேசுகிறான். அவள் உழைப்பில் போய் இவன் தண்ணி கொடுத்துன்னு அவன் மதிப்பாலாம், அது மரியாதை இருக்காது. ஆம்பளைன்னா உழைக்கணும் வைக்கணும் போகணும் வரணும், அந்த இதெல்லாம் கிடையாது மாமா. இவனுக்கு வந்து சும்மா இருக்கணும், இல்லை சாப்பிடணும் சுற்றணும், இந்த மாதிரி தான் பழனியும் இருக்கான். நீங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டியே பழனிக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நானும் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சா கேட்குறாங்க, என்ன வேலை பார்க்குறான் மச்சினேன்னு கேட்காங்க. என்ன பதில் சொல்ல, கடையில் வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கேன்னு நான் சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி பேசுகிற, ஒவ்வொரு கல்யாணத்தையும் 1000 பொய் சொல்லி கட்டுதாங்க. ஏன் பொய் சொல்லணும்னு சொல்லியா கட்டுதாங்க? இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை நூல் வரணும், அவங்களுக்கு ஒரு வகையில் ஏதாவது வகையில் மாற்றங்கள் வரணும் வாழ்க்கையில். ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்தால் அந்த வாழ்க்கையில் மேம்பட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவங்க வந்து ஒரு சில பொய்களை சொல்லி கல்யாணத்தை முடித்து வச்சாங்க. இதான் உண்மை நிலை. ஆனால் நீ அப்படி செஞ்சு அந்த பேருக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வை, ஏதாவது பண்ணி விடப்பா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் குத்தம் குறை கிடையாது, பண்ணி கொடு. இந்த செந்திலையும் அப்படி வையாத, 4 பேர் முன்னாடி வையாத, அவன் ரொம்ப மானப்படுதான். இப்போ பாரு கடையில் போய் சாப்பிட்டு வரான், கூனி குறுக்கி வரான் அப்படிங்கிறாங்க. இல்லாமா எல்லோரும் கடை சாப்பாடு தான் விரும்புகிறாங்க, நீங்கள் தான் நினைக்கிய அவங்க எல்லோரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வைக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப சோகமாக தான் இருக்காங்க. நைட்டு என்னென்னா கிளப்பு கடை சாப்பாடாக மாடியில் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க, போகிறாங்க வராங்க அப்படிங்கிறாங்க. கேட்பாங்க பாரு இப்போ உள்ள பிள்ளை எல்லாருமே கடையில் சாப்பிடுதாங்க வைக்காங்க, அதை மாதிரி உன் பிள்ளைகளையும் சாப்பிடுது. உன் பிள்ளைகளை ஒருத்தனாவது குறை சொல்ல முடியுமா? இப்போ இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடிச்சிட்டாங்க கிடக்காங்க. உன் பிள்ளைகள் எந்த பிள்ளைகளாவது எங்கேயா குடிக்கான், இல்லை ஒரு பீடி சிகரெட் உண்டுப்பான், ஒன்றும் கிடையாது. ஒரு கெட்டவளுக்கு இல்லாத தங்கமான பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒன்று நீ குறை சொல்லாதப்பா. உனக்கு சப்போர்ட்டாக அந்த பையன் செந்தில் உன்கிட்ட இருக்கான். அவன் படித்த படிப்புக்கு காலேஜில் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கான். அவளோட கம்மியாக படித்த ஏமாவா ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான். அவனுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அந்த பையனால் போயிருக்க முடியும். படித்து முடித்த உடனே அவங்ககிட்ட வந்து நின்றான், ஏன் அப்பா கஷ்டப்படுதாருன்னு. அது மாதிரி புரிஞ்சுக்கப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்மா, அவன் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை வருது. அவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சால் நம்மளை வந்து குற்றம் சுமத்துறாங்க. இப்போ பாருங்கள் நீங்கள் கூட வந்து என்ன தான் தப்பாக நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. உடனே கடைக்கு ஒரு ஆளுன்னு இருக்காங்க, என்னங்க நீங்கள் கதையாக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் கடைக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன சம்பளம் எது ஒன்றும் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சரிங்க விடுங்க, பர்சனல் கதை பேசிட்டோம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு நிறைய வேணும், அந்த லிஸ்ட்டில் இருக்குது, இதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் செந்தில் அப்படிங்கிறாங்க. பார்த்தியாப்பா இப்போ கூட நீங்கள் செந்தில் தான் கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போடுறாங்க. அப்போ தான் நினைக்கிறாரு, நம்ம இதில் உட்காந்துக்கிட்டே வேலையாகவும் பயங்கரமாக செய்வோம், நம்ம அவனை ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டோமோ, சரி ரைட்டு அவனை சமரசப்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இப்போ பொருள் எல்லாம் கொடுத்துட்றாங்க. பொருளை தூக்க முடியல. செந்தில்னா இதை தூக்கி கொண்டு வச்சுருவாங்க. வாலிய பையன் நம்மளுக்கு முடியல, வயசாகிடுச்சுன்னா முடியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முட்டிகிட்டு கிடக்காங்க. அப்போ குறைய சொல்லுவாங்க, பார்த்தியா பாண்டியா அவனை வயசாகி போச்சு, எனக்கும் வயசாகி போச்சு, இதை தூக்கி கொண்டு அந்த வண்டியில் வைக்கணும், ஆட்டோவில் வைக்கணும்னா கண்டிப்பாக எனர்ஜி வேணும், செந்திலுக்கு ஃபோன் அடிக்கணும்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. தத்தா அப்படிங்கிறாங்க. உடனே உடனே கடைக்கு வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்ன தத்தா அப்படிங்கிறாங்க. இந்த பார்சல்லாம் வண்டியில் ஏற்றுங்க அப்படிங்க. சரி தத்தா அப்படிங்கிறாங்க. உடனே வயது சொன்னால் சரி பார்த்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துருக்காங்க. கடையில் எதுவும் நல்லா இருக்கா, குடோனு போகணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இன்னும் இவங்க 2 பேரும் குடோனு போக வேண்டாம், குடோனுக்கு 2 ஆளை தனியாக போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்கு தத்தா அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பொருட்களை தூக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களை 2 பேரால் முடியலை, 2 பேரும் வயசாகி போச்சுலாம், நீங்கள் 2 பேரும் வாலிய பிள்ளைகள் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குமென்னு தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்களா மச்சான், என்றைக்குமே வந்து சப்போர்ட்டாக அவங்க மச்சானும் உங்கள் மாப்பிள்ளை நானும் உங்கள் பையனும் இருக்கோம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நானும் ஒரு காலத்தில் வாலிபனாக தான் இருந்தேன், 10 வருஷம் செய்யக்கூடிய வேலைக்கு செஞ்சேன், இப்போ வயசாகி போச்சு தான் முடியலை அப்படிங்கிறாங்க. டேக்கு நேரம் ஆயிடுச்சு, வீட்டில் போய் சாப்பிட்டு வாங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா நீனும் அப்பாவும் போய்ட்டு வாங்க, நான் வந்து கடையில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் துறைக்கு வயிறு பசிக்காதம்மா அப்படிங்கிறாங்க. நேரம் கழிச்சு தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே 2 பேரும் கிளம்புறாங்க. உடனே குமரேசன் சொல்கிறாரு, அப்போ நான் சாப்பிட்டு வந்துட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. போய்ட்டு வாங்க தாத்தா அப்படிங்கிறாங்க. கடையில் பற்றியில் உட்காந்துருக்காரு, வியாபாரத்தை அப்புறம் பார்க்குறாரு. குமரேசன் வந்துடுறாரு. வந்தோடனே தாத்தா கல்லாவில் இருங்க நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு கல்லாவை பற்றி ஒன்றும் தெரியாதப்பா அப்படிங்கிறாங்க. இருங்க தாத்தா அப்படிங்கிறாங்க.
அந்தளவு உட்காந்துக்கிட்டே சாப்பிட்றாரு இட்லியை. என்னப்பா இட்லி சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. இல்லை அதான் காலைல சாப்பிட போகும்போது சாப்பாடு மிச்சமாகிட்டு அதை கட்டிட்டு வந்தேன், அதையே சாப்பிட்டேன். வீட்டுக்கு போனால் சாப்பிட தானே செய்யணும், ஒரு அலையணும், அதோட நான் இங்கேயே இருந்துக்கிறேன், அதுக்கப்போ ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிற அப்படி நின்றுருக்காங்க. அவங்க ஏங்க நீங்கள் சாப்பிட்டீங்க, பழனி சாப்பிட்டான், இன்னும் செந்தில் சாப்பிட்லையே அப்படிங்கிறாங்க. அவனை நான் கடைக்கு போய் வர சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி பழனி வர்றாரு, அக்கா அவன் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. அவன் வரமாட்டாங்க, நீ மதியம் அவனெலாம் எதிர்பார்க்காத, நீ சாப்பிட்ரு அப்படிங்கிறாங்க. ஏண்டா உங்கள் மச்சான் பேசுனது அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டானா அப்படிங்கிறாங்க. வருத்தப்பட்டான் தான், ரொம்ப வேதனைப்பட்டான் தான், கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான் தான், நான் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, ஏன் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. காலையில் சாப்பிடலாம் கோவத்தில் போயிட்டான், சாப்பிட்றதுக்கு மீனாக காசு கொடுத்துருக்கான், ஹோட்டலில் சாப்பிட்ருக்கான். சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் சாப்பிட்றதுல இட்லி மிஞ்சிட்டு போல் அதை கட்டி வச்சுருக்கான். மதியம் நான் சாப்பிட்டுக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுருக்கான். இப்போ அதை தான் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்னடா சொல்கிற, இட்லி ஏன்டா மதியம் சாப்பிட்ணும், தூர போட்டு வீட்டிலும் சாப்பிட வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சது காசு, எனக்கு காசுன்னு ஒன்று கிடையாது, காசோட அருமை இல்லாதவங்க தான் தெரியுமாமான்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே அழுகிறாங்க கோமதி. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க செந்திலுக்கு. டேய் சாப்பிட்டாடா வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இட்லி சாப்பிட்டேன் அப்படிங்கிற. டேய் காலையில் வச்ச இட்லிக்கு வந்து சட்னிலாம் கெட்டுருக்குண்டா அப்படிங்கிறாங்க. கெட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அந்த சட்னியை உரமா வச்சுட்டு கொஞ்சம் சீனியை முக்கி சாப்பிட்டோமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு இருக்கும்போது டப்பார்னு பாண்டி வந்துடுறாரு. துறை வந்து கடையில் வந்து ஃபோன் பேசிட்டே தான் இருப்பாரோ, என் பொண்டாட்டி வேலைக்கு போனால் சும்மா இருக்க முடியலோ அப்படிங்கிறாங்க. அம்மா பேசுனாங்க அப்படிங்க. ஏன் உங்கள் அம்மைக்கு பேசாமல் இருக்க முடியலையோ அப்படிங்கிறாங்க. சாப்பிட வர சொன்னாங்கப்பா அப்படிங்க. சரி சாப்பிடுப்பா அப்படிங்க. இல்லைப்பா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் துறைக்கு வீம்பா, காலையில் நான் பேசுனது வீம்பா, அப்போ நான் உன்ட்ட காலையில் வந்து மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லையப்பா அப்படிங்கிறாங்க. நீ அதை வேறு சொல்லுவ போல், போய் சாப்பிடுங்க அப்படிங்க. இல்லைப்பா நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. கடையில் எடுத்து சாப்பிட்டேன், இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டியா அப்படிங்க. இதே ஏன்பா சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடா சாப்பிட்ட, இல்லை பிஸ்கட் எதுவும் சாப்பிட்டியா, அது சாப்பிட்டு அப்படி கிடக்காடா போய் சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா காலையில் அவனை இட்லி மிச்சம் இருந்துச்சு அதை சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் உன் பொண்டாட்டி காசுல தான் சாப்பிடுறது தவிர எங்கள் உழைப்பு நீங்கள் சாப்பிட மாட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. அப்பா இப்படி பேசுனா அப்படி பேசுகிறீங்க, அப்படி பேசுனா இப்படி பேசுகிறீங்க, காலையில் சாப்பிட போனால் சாப்பாடு மிஞ்சிருந்துச்சுப்பா, அதை கட்டி கொண்டு வந்துருந்தேன், அதை தான்ப்பா சாப்பிட்டேன், இதில் குத்தனப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியா எல்லாத்துக்கும் அந்த வேலை ஏதாவது குறை சொல்லிகிட்டு இருக்காத, அவனும் இவ்வளோ தான் தாங்குவான், அவன் வந்து சாப்பிட போயிருக்கான், இல்லை மிச்சம் வந்துருக்காத கட்டி கொண்டு வந்து சாப்பிடுவான். இந்த காலத்தில் எந்த பிள்ளைகள் இப்படி செய்யுது, பணம் போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்தாப்புல புதுசாக ஏதாவது சாப்பிடுவோமா, அப்பேற்பட்ட காலத்தில் இந்த புள்ள வந்து இப்படி இருக்குது, நல்ல பிள்ளைன்னு பெருமைப்படப்பா அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலை ஒரு ஃபோன் வருது. என்னாச்சு, காலையில் துவரம்பருப்பு உங்கள்கிட்ட 10 கிலோ வாங்கினேன், ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு 10 கிலோ பாசிப்பருப்பு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சிறுபருப்பு வேணுமா, சரி ரைட் அப்படின்னு ஒரு 10 கிலோ போட்டு மாமா நான் இதை கொடுத்து வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா காலையில் கொண்டு போனால் கீழே போட்ட ஒரு செலவுக்கு 2 செலவு பண்ணேன், எப்பவுமே நான் செலவு எடுத்து விடாதப்பா, வருமானம் ஒன்று வச்சு வராட்டிலும் பரவாயில்ல, செலவு வராமல் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படி வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலை மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கே சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஃபோனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஹலோ மீனா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டீங்களாங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு மீனா அப்படின்னு சொல்லி பைக்கில் ஃபோன் பேசிட்டு போகிறாரு. பைக்கில் ஃபோன் பேசிட்டு போகிறது தவறு தான், ஆனாலும் தவிர்க்க முடியாமல் அவர் எடுத்துடுறாரு. இந்த சூழ்நிலையில் டபார்னு பைக்கு முன்னாடி இருந்த பாசிப்பருப்பு சாக்கு கீழே விழுந்துருது. கீழே விழுந்து சாக்கு 2ஆக போயிடுது. பருப்பு பூரா ரோடு பூரா ஆயிடுது. அதை கொட்டி இன்னும் பருப்பை அள்ள கூட முடியல, அந்த அளவுக்கு பரவிடுது. என்ன செய்யணும் தெரியல. காலையில் வேறு பெரும்பருப்பை கொட்டணும், அதை அள்ளி கொண்டு கொடுத்து சமாளிச்சிட்டோம், இப்போ வேறு இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. மீனா கொடுத்த காசு, மீதி காசு நம்மகிட்ட இருக்குல்ல, இதை வந்து பருப்பு வாங்கிடுவோம், வாங்கிட்டு மீதி காசை பரவ தரேன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோ பாசிப்பருப்பு ஒரு கடையில் வாங்குறாங்க. வாங்கிட்டு கொண்டு நேராக பார்ட்டிட்டு கொண்டு கொடுக்காங்க. கொடுத்தோன்னே சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை பருப்பு உழைச்சி பார்க்குறாங்க, பருப்பு சரியில்லை. அப்போ அந்த கடையிலையும் பருப்பு வாங்கும்போது கடன் சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ நான் வந்து 2 நாளில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி செந்தில் தம்பி நீங்கள் கடை வச்சுருக்கீங்க வந்து வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை பருப்பு கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் அவங்கள்ட்ட வாங்கினேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிடுறாரு. இங்கே பருப்பு உழைச்சி பார்த்துட்டு பாண்டியன் பருப்பு சரியே இல்லையே சிறுபருப்பு அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒன்றா நம்பர் நயம் பருப்புங்க, நான் வந்து லோக்கல் பருப்பு விற்கவே மாட்டேன் மற்ற கடை மாதிரி அப்படிங்கிறாங்க. ஏங்க பருப்பே சரியில்லை, பருப்பு நான் ரிட்டன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ரிட்டன் அனுப்பிடுறாங்க. அதை பாண்டியன் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது பருப்பு வேறு பருப்பாலாம் இருக்குது, சாக்கு வேறு சாக்காலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, டேய் செந்தில் இந்த பருப்போட நம்ம கொண்டு கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பருப்பு தான் கொண்டு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. பருப்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, தரமாக இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆகா மாட்டிட்டோம் போலையே, நம்ம பருப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. உடனே டேய் நம்ம கடையிலேருந்து போகிறோம் போகும்போது கணக்கு
சாக்கு கலர் வேறு, இப்போ என்னடா கலரு வேறு மாதிரி இருக்குது, நான் ப்ளூ கலர் சாக்கில் இருந்தேன், இப்போ பச்சை கலர் சாக்கில் இருக்குது, என்ன கதை அவங்க கதை அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிங்க, என்னடா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்பா இந்த மாதிரி கொண்டு போகும்போது சாக்கு கீழே விழுந்துருச்சுப்பா, உடஞ்சிருச்சு, இப்போ கொண்டு கொடுக்காம நான் வந்து உங்கள்கிட்ட அள்ளி கொண்டு கொடுத்தோம்னா கல் முன்னா கொண்டு வந்திருக்க வச்சுருக்குன்னு சொல்லுவீங்க, அதுக்கு வந்து எதுவும் சத்தம் போடுவீங்கன்னு சொல்லி தான்ப்பா இன்னொரு கடையில் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, அந்த கடைக்காரன் ஏற்கனவே வந்து நான் வந்து ஒழுங்காக வியாபாரம் பண்ணல வைக்கலன்னு சொல்லி ஊர் உலகத்தில் நீ அவ்வளோ குறை பேசிகிட்டு இருக்கேன், அவன்கிட்ட போய் வாங்கியிருக்கேன், அவன் நீ பார்க்குற இடத்துல உங்கள்கிட்ட பருப்பு இல்லாமல் உங்கள் பையன் எங்கிட்ட வாங்கியிருக்கான், எல்லாம் ஒழுங்காக பருப்பு வகையில் வாங்கிக்க முடியல பாண்டியா அப்படின்னு நக்கலுக்கு பேசுவான். நீ இந்த நக்கலுக்கு பேசுறதுக்கு நீ அசிங்கப்படுறதுக்கு தானே வேலை பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைப்பா அப்படிங்க, என்னென்ன அப்படிலாம் இல்லைப்பா, அதை செய்யவே தான் வந்து எனக்கு அசிங்கம் வருது, உன்னால தான் வருது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படி இன்னும் இல்லைப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன பாண்டியா அவன் வந்து பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, நீ என்னத்தையும் சொல்லுவேன்னு சொல்லி அவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆமாம், காசு இருக்குன்னு துமுரு, இந்த மீனை வந்து அவளை சொல்லணும், அவள் புருஷன்கிட்ட 1000 கணக்கில் கொடுத்து வைக்கா, தூரா செலவு பண்ணிட்டு அழைதாரு, இதில் வந்து நான் சம்பளம் கொடுக்கலன்னு வேறு, இது நானும் சம்பளம் கொடுத்தா நினச்சி பாருங்கள், இதை விட தொழில் வந்து உதாரியாக தான் இருப்பார், எதுக்கு நான் கொடுக்க மாட்டேங்க, உங்களுக்கு புரிதா புரியலையா, திங்க சாப்பாடுலேருந்து எல்லாம் அந்த வீட்டில் போடுதேன், அதுக்கு நான் கழிச்சிக்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்லுவார், மச்சாங்க பாருங்கள், எல்லா வீட்லேயும் எல்லோரும் பிள்ளைய வளர்க்காங்க, பிள்ளைய வளர்க்கும் போது வந்து எல்லோரும் செலவு பண்ண தான் செய்தாங்க, யாரும் அலுவசமாக சொல்லி காமிக்கல மச்சான், நீர் சொல்லி காமிக்கிறது தான் ரொம்ப அலுவசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் மருமனுக்கு சப்போர்ட் பண்ணி வரைகிறாங்க, மருமனுக்கு சப்போர்ட்டு பார்த்தல, காலையில் கொண்டு போய் ஒரு மூட்டையை கீழே போட்டு உடைச்சான், அது பூரா வீணாக போச்சு, இவன் மதியமும் கொண்டு உடச்சி வீணாக்கிட்டான் அப்படிங்கிறாங்க. மச்சான் காலையில் கொண்டதெல்லாம் வீணாகலை, நீங்கள் தான் வந்து 20 ரூபா கொடுத்து அதை சரி பண்ணி வச்சுட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் ஒவ்வொரு வாட்டியும் மருமகன் செய்வோம், அதை சரி பண்ணி வைக்க தான் என் வேலை அப்படிங்கிறாங்க. மச்சான் என்ன மச்சான் சாதாரண விஷயத்துக்கு பெருசாக பேசிட்டீங்க அப்படிங்கிறாங்க. டேய் 10 கிலோ பருப்பை திருப்பி கொடுத்து விட்டாரு, பாண்டியங்கடை பருப்பு சரியில்லைன்னு சொல்லி ஊர் பூரா சொல்லுவான்டா, அன்றைக்கி கல்யாண வீட்டில் 4 பேருக்கு அசிங்கப்படுத்தினானா எனக்கு தான் அசிங்கம், உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே மறுபடியும் பருப்பு கட்டுதல் பருப்பு கொடுறா அப்படிங்கிறாங்க. உடனே நான் கொண்டு கொடுக்கம்பா அப்படிங்க, நீ தயவுசே கொடுக்க வேண்டாம், முதல்ல நீ கடைக்கு ஏன் வரேன்னு எனக்கு தெரியல, எதுலேயுமே உனக்கு பொறுப்பும் இல்லை ஒரு தாலியும் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பருப்பு கொண்டு இவர் கொடுக்குறாரு, பழனி கொண்டு கொடுக்குறாரு, பருப்பு உழைச்சி பார்க்குறாங்க. இப்படி நல்ல பருப்பாக தர வேண்டியதானே, விவரமாக இல்லைன்னா நீங்கள் ஏமாற்ற பார்ப்பீங்களா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு இந்த மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறாங்க. அப்பமும் உறவை இது பேசுகிறதுக்கு நாங்களாக கிடச்சோம் அப்படின்னு சொல்லி உடனே பாண்டியனுக்கு கொண்டாடிக்கிறாங்க. எப்போ அப்பமும் ஒன்றுக்குள்ள 1000 சண்டை இருந்தால் அவன் பையன் வந்து நல்ல பிள்ளாத பருப்பு பண்ணி என்கிட்ட தருவானா, இன்னும் வந்து வேலை வச்சுக்கிடாத பாண்டியா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம், வந்துட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம், நீங்கள் எனக்கு இப்படி ஒரு மோஸ்ட்டான பருப்பு அனுப்பியிருக்கீங்க, நான் சமையல் பண்ணது இடத்துல பூராமே உன்ட்ட தானப்பா பருப்பு வாங்குவேன், மொத்த கான்ட்ராக்ட் எடுத்துருக்கேன்னா உன்னை நம்பி தானே எடுத்தேன், இன்னமும் எல்லா காரக்குமே உன்ட்ட தரமாட்டேன்ப்பா, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பாண்டியனுக்கு சரியான கடுப்பு, டேய் உன்னால் வியாபாரமே பாதிக்கிறா, அந்த சமையல்காரன் வந்து கிட்டத்தட்ட மாதத்துக்கு 5 ஆஃபர் 6 ஆஃபர் தருவான், கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், அதையே கெடுத்து விட்டியாடா, என்னடா நீ அப்படி இப்படின்னு செந்திலுக்கு ரொம்ப மனசு வேதனையாகுது. இன்னும் என்ன மச்சான் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், இப்பவும் இப்படி தான் பேசுவீங்களா, இப்போங்களா ஆணையாக்கும் பூனையாக்குங்க, டேய் கான்ட்ராக்டுக்காரனே வேண்டான்ட்டான்டா, இன்னும் நம்மகிட்ட வாங்க மாட்டானா வேற ஆள்கிட்ட வாங்குறான் அப்படிங்கிறாங்க. மச்சான் வேணா வாங்கிட்டு போகிறாரு, இவர் இல்லைன்னா இன்னொரு ஆள் அப்படிங்கிறாங்க. ஆமாடா உங்களை மாதிரி தொழில் பண்ணிட்டு போனால் நான் வந்து தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான், இனிமேல் நீங்கள் 2 பேரும் இந்த கடை பக்கத்தில் வராதாங்க, கடையை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. உடனே செந்திலும் பழனியும் கிளம்புறாங்க. கிளம்புனாமா இனிமேல் அவனை 2 பேரும் கடைக்குள்ளே வரக்கூடாது, நம்ம 2 தான் வியாபாரம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி பாண்டியா நீ பண்ணதெல்லாம் சரி தான் நினச்சி பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவ்வளவோ சப்போர்ட் பண்ணீங்க அவங்களுக்கு, நானும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், இன்னும் அவங்க சப்போர்ட் பண்ணாதாம்மா நான் உங்கள்கிட்ட கோவப்படுற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியா நான் ஒன்றும் பேசலாம்ட்ட, இப்போ இருக்க கோவத்தில் ஒன்றும் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சூழ்நிலை 2 பேருமே வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. என்னடா 2 பேருமே நடந்து வரீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அக்கா எங்கள் 2 பேருமே கடைக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டாரு மச்சான் அப்படிங்க. என்னடா செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் செய்யலை, செந்தில் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கு பெருசாக பேசுகிறாரு மச்சான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சின்ன என்னன்னு சொல்கிறாங்க. உங்கள் மச்சான் வேறு வந்து சின்ன பொருள்னாலே தை தக்கடின்னு குழி குதிப்பார், இப்போ வந்து நீங்கள் வேறு அது சலங்கை கட்டி விட்டிலடா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வந்து என்ன செய்ய போகிறாரோ எதை செய்ய போகிறாரோ அப்படிங்கிறாங்க. அக்கா இப்படிலாம் பயந்துகிட்டே இருக்க முடியாது, நானும் செந்திலும் வேறு ஏதாவது கடைக்கு வேலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை நீ என்ன செய்ய போகிறா அப்படிங்கிறாங்க. தெரியலையம்மா, காலேஜ் முடிச்சோன்னே ஏதாவது வேலை வாய்ப்பை தேடிக்கலான்னு பார்த்தா நான் வந்து அப்பாவுக்கு சப்போர்ட்டாகவே போகணுமேன்னு சொல்லிட்டு போயிட்டேன், இப்போ எந்த வேலை செய்ய முடியும் ஏது வேலை செய்ய முடியும்னு நம்பிக்கையே இல்லாமல் முடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா அப்படிங்கிறாங்க. ஏக்கா பேரையே மாற்றிட்டேன் செந்தில் அப்படிங்கிறாங்க. டேய் செந்தில் நீ பேசாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வேண்டியது நான் வேணா உங்கள் அப்பாட்ட சொல்லி பேசி புரிய வைக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன செந்தில் கையெடுத்து கும்புறாரு. வேண்டாமா, ஏற்கனவே அவர் என்ன கழிவு ஊற்றுறது போதாதா, தெண்டச்சோறு ஒரு காசுக்கு பெறாது பிரயோஜனப்படாதவன்
அப்படி இப்படிம்பாரு. இப்போ உனக்கு நான் கோச்சிங் சென்டர் பணம் கட்டணுமான்னு கேட்பாரு. இல்லை என் பொண்டாட்டி கட்டிப்பா அப்படின்னு சொன்னால், ஓ உன் பொண்டாட்டி உழைக்க அந்த திமிரில் நீ கட்டுவீங்களோ அப்படிம்பாரு. அப்படின்னா அப்படி பேசுவார், அப்படின்னா இப்படி பேசுவார். என்ன செய்யனே தெரியல. ஃப்ரீயாக ஒரு கோச்சிங் சென்டரில் ராஜி மாதிரி சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும், ஓ உன்ட்ட 5 காசு கிடையாது, ஃப்ரீயாக தானே சேருவேன், காசு கட்டி சேருவேம்பாரு. என்ன பண்ணுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை கடையை அடைச்சிட்டு பாண்டியன் வீட்டுக்கு நேரத்தில் வராரு. மீனா எல்லாருமே வந்துடுறாங்க, ராஜா எல்லாருமே வந்துடுறாங்க. தானே கோமதி கடையில் நடந்தது கேள்விப்பட்டியா அப்படிங்கிறாங்க. கேள்விப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதானே உன் தம்பி ஆளுங்க ரெடியாக வந்து சொல்லியிருப்பானே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சொன்னான் அப்படிங்கிறாங்க. புறா வந்து காலையிலையும் பருப்பு கீழே போட்டார், அது ரொம்ப போச்சு. மதியம் ரொம்ப போட்டார், கோட்டுக்கு பார்க்குறாரு. இப்படி வேண்டாதைக்கு செய்தாங்க. மொத்தத்தில் எனக்கு வந்து நட்டப்படுத்தணும் அப்படிங்கிறதையே இவங்க 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கோமதி இதை பற்றி என்ன நினைக்க அப்படிங்கிறாங்க. நானும் நல்லது தாங்க நினைக்கிறேன். அந்த பிள்ளைகள் எதுக்கு சம்பளமே இல்லாமல் உங்கள்கிட்ட வேலை பார்க்கணும்? தேவையில்லை. சம்பளத்துக்கு அவங்க எங்கேயும் வேலை பார்த்து அவங்க பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி உன் பேச்சு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. கரெக்டாக தான் இருக்குது. சம்பளம் எதுவும் கொடுக்க மாட்டேங்க. என்ன அந்த பிள்ளைகள 4 பேர் முன்னாடி எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறோமோ, தெருவில் வச்சு பேசுவீங்க, கடை முன்னாடி வச்சு பேசுவீங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து மான மறுவாதிலாம் இருக்கக்கூடாது அப்படி தானே அப்படிங்கிறாங்க. என்னடி அவன் தான் கூடலாம் பேசிகிட்டு இருக்கான், நீ என்ன சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சித்தப்பாட்ட கேட்பேன். பழனிச்சித்தப்பா என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்க. ஐயோ நான் ஃபோன் பண்ணனால தான் அப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரிங்க அப்படிங்கிறாங்க. நீ சாரி சொல்லதெல்லாம் இருக்கட்டும், அவர் என்ன சொல்லுதாருன்னு பார்ப்போம், சரி நம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வராரு. இது என்ன பெரிய உலகத்தில் யாரும் சேத குத்தத்தை அண்ணன் செஞ்சுட்டு பைக்கில் போகும்போது ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா எடுத்துருக்கு, அது கீழே விழுந்துருச்சு. நீங்கள் பைக்கில் போங்க, ஒரு ஃபோன் வந்துச்சு எடுத்துட்டீங்க, பொருள் கீழே விழுந்தா வந்து நாங்கள் இப்படி தான் தயதக்கடின்னு குளிப்போமா அப்படிங்கிறாங்க. டே நான் முதல் போட்டு வச்சுருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. நீங்கள் முதல் போட்டு வச்சுருக்கீங்க, எங்கள் அண்ணன் உங்கள்கிட்ட வேலை பார்க்குது அப்படிங்கிறாங்க. உடனே வேலை பார்த்தா கீழே போட்டு அந்த பொருளுக்கு யாரா பொறுப்பு அப்படிங்கிறாங்க. சரி அதை பேசுகிறீங்க, எங்கள் அண்ணன் இவ்வளோ நாள் வேலை பார்த்துங்க, சம்பளம் பண்ண கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. டே இங்கே திங்கிறதுக்கு சாப்பாடுலேருந்து இல்லை நான் தான்டா கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே வேலை பார்த்தாலும் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சாப்பாடும் தங்குற இடம் கொடுக்க தான் செய்கிறாங்க. அதுக்காண்டி நான் கொடுத்தேன் சொல்லிகிட்டா இருப்பாங்க. அதில் சம்பளத்தில் கொஞ்சம் கழிப்பாங்க. அதை மாதிரி அண்ணன் சம்பளத்தில் கொஞ்சம் கழிச்சிட்டு மீதி சம்பளத்தை கொடுக்கலாம்ல, அதை கொடுக்க யோக்கியது இல்லை. ஆனால் பேச்சை பாருங்கள் பேச்சு அப்படிங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அவன் கரெக்டாக தானே பேசுகிறான், சின்ன பிள்ளை இருந்தாலும் பேசின விதம் தப்பு, நான் பேசுனது எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த மாமா பேசுனது கதிர் பேசுனது தப்பு, செந்தில் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. மயில் வேலை தான், அதை மட்டும் பார்த்துட்டு போ, தேவையில்லாமல் இந்த இடத்துல தலையிடாத அப்படிங்கிறாங்க. இல்லைத்த தம்பி ரொம்ப சின்ன ஆள், மாமாவை மதித்து பேசணும். மதியம் சாப்பிட வர சொல்லியிருக்காங்க, சாப்பிட வராமல் கெட்டு போன இட்லியை சாப்பிட்ருக்காங்க. அது போக கையில் காசு இருக்குங்க, திமிரில் கடையில் போய் சாப்பிட்றாங்க வைக்கிறாங்க. அப்போ வீட்டில் சமையல் ஆக்கி நம்ம உட்காந்துருக்கோம், அவங்க வந்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன் மீனாவும் உங்களுக்கு ராஜ்யம் தான் பிடிக்கும், உங்களுக்கு அதே மாதிரி என்னையும் என் வீட்டுக்காரையும் உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தங்கமேலு, எதை முடிச்சு போட்டுட்ருக்க. இப்போ நான் என் புருஷனுக்கு என் பிள்ளைகளுக்கு இடையில பேசிகிட்டு இருக்கேன், நீ தலையிடாத அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள், செந்திலுக்கு சம்பளம் கொடுத்தா தொடர்ந்து வருவான், இல்லை வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, அவனுக்கு நான் சம்பளம் கொடுக்கவும் போகிறதும் கிடையாது, கடைக்கும் கூட போகிறது கிடையாது. 5 பைசா இல்லாமல் இந்த வீட்டில் வந்து வெட்டி போயெல்லாம் இருக்க போகிறான். கடையில் வேலை பார்த்தா வீட்டில் சாப்பாடு கொடுக்க போகிறேன், இல்லைன்னா சாப்பாடு கிடையாதுன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா, நான் பேசலாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா சொல்லு, அவன் புருஷன் வந்து சூப்பராக இருந்தா நீ எதுவும் அவனை சப்போர்ட் பண்ணி பேச போறியா அப்படிங்கிறாங்க. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலாமாம்மா, அவர் பொதுவாக சொல்கிறேன், என் வீட்டுக்கார் யாருக்கும் பாரமாக இருக்க வேண்டாம், நான் உழைக்க தான் செய்தேன் மாமா, என் கையில் தர இருக்குது. கண்டிப்பாக வந்து என் வீட்டுக்கார் ஒரு நாள் அரசு ஊழியராவார், அன்னைக்கு நீங்களே பெருமைப்படுவீங்க. அது வரைக்கும் நான் உழைச்சி என் புருஷனை காப்பாற்றிக்கிறேன். இவ்வளோ அவமான பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மாமா, இனிமேல் என் புருஷன் ரொம்ப குறைச்சி மொட்டமாக பேச வேலை வச்சுக்காதுங்க அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி கைதட்டுறாரு கதிர். அன்றைக்கி சூப்பராக பேசுனீங்க, அவங்க வீட்டம்மாவுக்கு அவங்க வீட்டுக்கார பேசணுன்னா வலிக்க தான் செய்யும், கூட பிறந்த தம்பி என்ன வலிக்க தான் செய்யுது. நீங்கள் தவப்பாங்க இந்த சனத்தில் இருந்துக்கிட்டு என்னத்த வேணாலும் பேசுவோம், யாராலும் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பெத்த பிள்ளை அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்லுறதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, அதுக்கு அவசியமே கிடையாதுப்பா. நாங்கள் வந்து எங்களால் பார்த்துக்க முடியும். நீங்கள் பேசுன இந்த பேச்சுக்கு தான் வந்து நான் வந்து இன்னொரு இடத்துல சைக்கிளை மிதித்து நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். சைக்கிள் மிதிக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது தான், ஆனால் வந்து உங்கள்கிட்ட அசிங்கப்படுறதை காட்டிலும் அது எவ்வளவோ மேலாக தான் இருக்குது. அண்ணனும் நான் வந்து சும்மாட போகிறது கிடையாது. அண்ணியும் அண்ணனும் வந்து தனி கொடுத்தனுமே இருந்தாலும் என் கூட வேலையை கூப்பிட்டு போய் அண்ணனுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்க தான் போகிறேன். அண்ணன் என் வேலையில் என்னென்ன கேப் கிடைக்கும் அதில் படிக்க தான் போகிறேன், இருந்து கேப்பில் படித்து ஒரு அரசு ஊழியர் ஆக தான் போகிறாரு, அதுக்கு தம்பியாக முடிஞ்ச சப்போர்ட்டு நான் பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிறடே. ஒன்றுமே நடக்காடா, நீ ஒரு சோம்பேறி, உங்கள் அண்ணன் ஒரு சோம்பேறி, ஒரு காசு வர மாட்டீங்க, ஒரு காலம் முன்னேற மாட்டீங்க அப்படிங்கிறாங்க.
உடனே அவரு சொல்கிறாரு செந்தில், எப்பா இவ்வளோ நேரம் பேசுனீங்க பொத்துக்கிட்டேன், நீ சோம்பேறி அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க. நான் எங்கப்பா சோம்பேறியாக இருந்தேன், ஒரு நிமிஷம் கூட கடையில் புத்த வச்சது கிடையாது, அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். இனி மாதிரி இன்னொரு கடையில் ஒரு பையன் வேலை பார்க்குறான், 1300 சம்பளம் கொடுக்குறாங்க. எனக்கு நீங்கள் ஒரு வெறும் 100 கூட சம்பளம் கொடுத்தது கிடையாது. நான் அதை எதுவும் பார்க்கல. ஆனால் வந்து ரோடு மண் வேலையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்தேன். அப்போ கூட நீங்கள் என்ன பெருசாக எடுத்துக்கல, நீங்கள் மட்டம் தட்டி தான் பேசுனீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. இன்னும் இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என் சுயமரியாதையோ என் பொண்டாட்டி சுயமரியாதையோ இருக்காது. அப்படி நான் வந்து ஏச்சியும் பேச்சும் வாங்கிட்டு ஒரு வயிற்றுவார்த்தை சாப்பிட்டுட்டு இருந்ததுக்கு நான் உங்கள் பையனாக தான் ஓகேவாக இருக்கும். மீனா புருஷனும் ஆகிட்டேன், அதனால் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்று மீனா சொல்கிறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா கரெக்டாக தான் சொல்கிறேன், இனிமேல் நம்ம வீட்டில் இருந்து இருந்தால் சரியாக வராது, பேசாமல் எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிறாங்க. எங்கெங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. மீனா தெருவில் கூடவே உட்காருவோம், இவ்வளோத்துக்குள்ளே அசிங்கப்பட்டுட்டு இந்த வீட்டில் ஒரு வயிற்றுவாரை சாப்பிட்டுக்கிட்டு, உனக்கு தான் நான் ட்ரெஸ் வாங்கி தந்தோம்ல, உனக்கு தான் சாப்பாடு போட்டோம்ல, உனக்கு என்னடா சம்பளம், நீலாம் யாருடா அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. பெத்த புள்ளட்ட பேசுகிற மாதிரி அவர் நடந்துக்கிட்டவே இல்லை. ஆனால் ஊர் மப்புக்கு இனி மாதிரி புல் வளர்க்க முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் அவர் வந்து சராசரி ஆளாக இல்லை. அதனால் இந்த வீட்டில் இருக்க நம்ம அவசியம் இல்லை, நம்ம கிளம்பலாம் அப்படிங்க. டேய் பேசுறதுக்கு நல்லா இருக்குண்டா, தெருவில் போய் நின்று பார்த்தா தெரியும், வெயிலோட எண்ணலோட அருமை வெயிலில் போனால் தான்டா தெரியும் அப்படிங்கிறாங்க. இதே தான்ப்பா உங்களுக்கும், நான் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது, நான் போன பிறகு இந்த கடையில் உள்ள கஷ்ட நஷ்டம் இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது போக வந்துட்டு நான் ஒரு பெரிய ஆளாகிட்டு தான் நான் முகத்தில் முடிப்பேன். நீ வெட்டி பையன் ஒன்றும் இல்லை, ஒரு காசு இல்லைன்னு தான் பேசுகிறீங்க. மீனா அப்பாட்டி நான் சபதம் போட்டிருக்கேன், நான் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வந்து அரசு ஊழியர் ஆகும்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் அதே சபதம் தான் போடுறேன். கொஞ்ச நாளில் நான் பெரிய அரசு ஊழியர் ஆகிறேன், அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன், என் கையில் 4 காசு இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணுறேன், நான் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. உடனே கதிர் என்ன போதனே அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் தம்பி அப்படிங்கிறாங்க. அண்ணே உன் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கண்ணே, நீனாவது தன்மானத்தோடு இருண்ணே, நீ வேலை பார்க்குற, நீ அப்பாட்ட கொண்டு கொடுக்குற, அப்பா ஒன்றை மதிக்கிறாரு, நான் அவர்கிட்ட தான் வேலை பார்க்குறேன், ஆனால் சம்பளமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, வெட்டி பையங்கிறாரு, ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. இப்பெல்லாம் ஏச்சியும் பேச்சும் கேட்டு நான் இருந்துருவேண்ணே, என் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இருக்குன்னு என்ன அவசியம் இருக்குது, எனக்காக மீனா எவ்வளோண்ணே கஷ்டப்படுவான், நீ பார்த்துட்டு தானே இருக்க அப்படிங்கிறாங்க. டே அப்பா ஏதோ பேசிட்டாரு, நம்ம அப்பா தானடா அப்படிங்கிறாங்க. இதை தானே நான் எவ்வளோ நாளும் பொறுத்துருந்தேன், நான் அப்பா வரமுறை மீறி போகிறாரு அப்படிங்கிற. டே விட்றா சரவணா போட்டோம், எவ்வளோ தூரம் போகிறான்னு பார்ப்போம், 4 நாளைக்கு வெளியே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இங்கே வந்து அனுப்போம் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மாமா வீம்புனா வீம்பு தான், நாங்கள் சாப்பிடல இல்லை சாப்பிடாம சுருங்கி போகிறோம், அது 2வது புறம். ஆனால் வந்து இந்த வீட்டுக்கு வந்தால் தன்மானமாக இருந்தால் தான் வருவோம், அதுவும் நீங்கள் கூட தான் வருவோம், நாங்களாம் வரவே மாட்டோம், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இதை பார்த்த கோமதி, ஏங்க நான் உங்கள்கிட்ட சொல்லலை, உங்களால் தான் அந்த குடும்பம் பிரியும்னு சொல்லிட்டு பாருங்கள், நீங்கள் பேசின பேச்சுக்கு என் புள்ள வந்து போயிட்டான், டேய் செந்தில் நல்லா இருப்படா நில்லுடா, மீனா எம்மா நில்லுவான் அப்படிங்க. அத்தாங்க பாருங்கள், உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கேன், இந்த குடும்பத்து மேலே மரியாதை வச்சுருக்கேன், ஆனால் மாமா பேசின வார்த்தை எல்லாம் தப்பு, எங்கள் அப்பா பேசினா தான், எங்கள் அப்பாவோட ரொம்ப மனசு நொந்து போகிற மாதிரி பேசிட்டாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடும்பாங்க, அவர் வடுவாக்கிட்டார் எங்களை, அதனால் இந்த வடு காஞ்ச பிறகு தான் வருவோம் நாங்கள் இந்த வீட்டுக்கு, அதுவும் மாமா கூப்பிட்டா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே வருவோம், அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. கதிர் வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அரசி அண்ணன் ஏன் போகாதண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு செந்தில். பாண்டியன் ரொம்பவே மனசுல கஷ்டமாக இருந்தாலும் பில்டப்பில் விட மாட்டுறாரு. சரி எங்கே போயிடுவான், நான் நாளைக்கு எங்கேயாவது சுற்றிட்டு நாளைக்கு இந்த வீட்டுக்கு வந்து தான் சேருவான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. உடனே கோமதி கூப்பிட்றாங்க, ஏங்க வாங்க வெளியே ரூம் போட்டு வெளியே வாங்க, செந்தியில் கூப்பிடுங்க, நீ கூப்பிட்டா தாங்க வருவான் அப்படின்னு. நான் எது கூப்பிடணும், துறைக்கு தான் வந்து அரசு ஊழியர் ஒரு மனைவி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்குது, அவங்க பணத்தை வச்சு என்னத்தினாலும் விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க. கோமதி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவங்களாம் வந்து ₹1 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், அவன் உழைச்சினா பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற மாட்டான், அந்த மீனா பிள்ளை வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி வேணால் மீனா கூட வேலை பார்க்குற சொந்தக்காரங்க வீட்டுக்காவது போவாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நிற்பாங்க, நீ இது கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ கூட வந்து உங்கள் பிள்ளை மேலே உங்களுக்கு பாசம் இல்லை, நீங்கள் இந்த வரட்டுக்கு ஒரு தான் பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் பேசலை கோமதி, அவன் பண்ணது பொறுப்பு இல்லைன்னு பேசினோன்னே துறைக்கு சொரணம் வருது, அந்த மேடத்துக்கு சொரணம் வருது, இந்த சொரணம்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் போய் கூப்பிட்டுக்கிறேன் துறையை. ஏங்க நீங்கள் கூப்பிட்டா மட்டும் வந்துடும்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. கோமதி அவனுக்கு வேறு வழி கிடையாது, வந்து தான் வா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வரவே மாட்டாங்க, வேணாலும் பாருங்கள், அவன் வீம்புக்காரன் சரியா, ஆனால் வந்து உங்களுக்கு பண்பாக இருந்துட்டு இருந்தான், ஆனால் உங்களுக்கு புரியலை, நீங்கள் கதிரை மட்டும் தான் எதிர்க்கான்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இவன் பாருங்கள் கண்டிப்பாக செந்தில் சாதிச்சுட்டான் முதல்ல முடிப்பான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பாண்டியன் சொல்கிறார், கிழிச்சான், அவன் ஒன்றும் செய்ய மாட்டான் பாரு, கடைசி வரைக்கும் வெட்டி போயெல்லாம் அவளை கொண்டு வேலைக்கு விட்டுட்டு கூட்டு வரது வேலையை தான் பார்ப்பான், இப்போ பைக்கும் பிடிங்கிட்டு விட்டேன், இப்போ நடந்து தான் போகிறாங்க, நீ என்ன செய்கிறாங்கன்ட்டு நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் கோமதி,
நான் ஓவராக தான் போவேன், முதல்ல உன் மகன் என்ன செய்தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதி ரொம்பவே கடுப்பாகிறாங்க பாண்டியன் மேலே. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.